ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து சம்மர் சீரியஸ் மாதிரி ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நல்ல உடலுக்கு இயற்கையாவே குளிர்ச்சி தரக்கூடிய பானகம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பெருமாள் சாமி நம்ம கும்பிடும் போது நைவேத்தியமாவும் வைக்கலாம். இது வந்து இயற்கையான குளிரூட்டி உடம்புக்கு புளிக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இது கோயில்கள் எல்லாம் தர்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். இதுல கோயில்கள்ல பிரசாதமாவும் கொடுப்பாங்க பெருமாள் கோயில்ல. இது நம்ம வந்து சம்மருக்கு ஒவ்வொரு ஜூஸா கொடுக்கும்போது இதுவும் செஞ்சு கொடுங்க ஒரு நாள். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புளிய ஊற போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 பேர் அளவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு 25 கிராம், நான் 4 பேருக்கு செய்யறேன். நம்ம வந்து இது கூட லெமனும் சேர்ப்போம், அதனால புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல சேர்த்தீங்கன்னா உங்க புளி ஊறுற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்க்கல, இந்த பானையில தான் செய்யறேன். இதுல செய்யும் போது நம்ம 1 மணி நேரம் இதை அமைதியா வச்சுட்டோம்னா தன்னால இந்த தண்ணி வந்து கூலிங் ஆயிரும். 4 பேருக்கு 25 கிராம் கரெக்டா இருக்கும். அதுல வந்து 2 பெரியவங்க 2 குழந்தைங்க குடிச்சுக்கலாம். நீங்க அதிகமா உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியும் புளியும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து ஒரு வாரமா இருக்கட்டும். புளி ஊற போடும் போதே இதுக்கு தேவையான கருப்பட்டி சேர்த்து ஊற போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இனிப்புக்காண்டி கருப்பட்டி போடுறேன். பானகத்துக்கு வந்து கருப்பட்டி தான் போட்டு செய்யணும். கருப்பட்டி கிடைக்காத பட்சத்துல நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கருப்பட்டி சேர்த்து செய்யும் போதுதான் அந்த டேஸ்ட் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். நான் நல்லா தட்டி ஊற போடுறேன். 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா தட்டி சேர்த்திருக்கேன். எதுக்காக புளி கூட சேர்ந்து ஊற போடுறோம் அப்படின்னா அப்பதான் அது தண்ணியிலே நல்லா கரைஞ்சி வரும். இல்ல கொஞ்சம் சின்னதா இப்படி இருக்கும் இல்லையா, அது நல்லா கரைஞ்சிரும், இல்லைன்னா கரைய லேட் ஆகும். அதனால நம்ம வந்து புளி கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. நீங்க குடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற விட்டுருங்க. இதுல வேற ஒரு ப்ராசஸும் இல்ல, அவ்வளவுதான். இப்ப இது 1 மணி நேரம் கழிச்சு காட்டுறேன். இப்ப பாருங்க, ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த புளியை மட்டும் கரைச்சி வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்க, கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப புளி மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஒண்ணுமே செய்யாது, சளியெல்லாம் பிடிக்காது இந்த அடிக்கிற வெயிலுக்கு. அதனால பயப்படாம கொடுக்கலாம். புளி அதிகமா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம கருப்பட்டி சேர்த்திருக்கோம் இல்லையா. கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருப்பட்டியில நிறைய அயன் சத்து இருக்கு. லாஸ்டா இதுல 1, 2 உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அது குடிக்கும் போது நல்லா தான் இருக்கும். அது வாயில தட்டுப்படும் போது. எங்க ஊர்ல கோயில் கூட முடிஞ்சு மறுநாள் இது வந்து கோயில்ல எல்லாத்துக்கும் ஊருக்கு செஞ்சு ஊத்துவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. புளியோட டேஸ்ட்டை விட கருப்பட்டியோட டேஸ்ட் தான் அதிகமா இருக்கணும். அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. லாஸ்ட் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு செய்றேன், அதனால பாதி லெமன் சேர்த்துருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி லெமன் சேர்த்துக்கோங்க. லெமனோட ஃப்ளேவர் வந்து இதுல மைல்டா இருக்கணும். திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்றது தான் இதுக்கே டேஸ்ட். கையை வச்சு மிக்ஸ் பண்றேன்னு பார்க்காதீங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவு காட்டெல்லாம் செய்ய வேண்டாம், இவ்வளவு பெரிய டம்ளர்லாம் கொடுக்க வேண்டாம். நார்மலா மீடியமான டம்ளர்லயே கொடுத்துக்கோங்க. நான் டிஸ்பிளேக்காண்டி இவ்வளவு பெரிய டம்ளர்ல ஊத்துறேன். அவ்வளவுதான், நம்மளோட பானகம் வந்து அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்க வீட்டெல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.